வணக்கம். பகவதி விஜய் நடித்த படங்கள்லேயே ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா அது வரைக்கும் விஜய் அவர்கள் சாஃப்ட் கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருந்தார். நல்ல நல்ல லவ் சப்ஜெக்ட்ஸ், புவி உனக்காக, அதுக்கு முன்னாடி என்டர்டெய்னிங், ரசிகன், தேவா, அதுக்கப்புறம் சாஃப்டான லவ் சப்ஜெக்ட்ஸ், புவி உனக்காக, லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, இப்படி அவரை அங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு முதல் முறையை ஆசைப்பட்டு ஒரு டிராஸ்டிக்கான ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நேரம் அது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் லட்சுமி மூவி மேக்கர்ஸ் முரளி சார் அவர் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். டைரக்டர் வெங்கடேஷ் அவர் ஒரு கதை சொன்னார், பகவதி. அதுதான் பகவதி. அந்த பேரே பகவதி, தி பகவதி. ஸோ அந்த படத்தில் இது வரைக்கும் விஜய் வேற ஒரு கோணத்தில் நடிச்சிருந்தார், வேற ஒரு டைனமிக்கில் இருந்தார். இது டோட்டலாக அவரை மாற்றின ஒரு படம். அது ஒரு ஆக்ஷன் படம். ஜென்ரலாக அவர் பேச்சே சாஃப்டாக இருக்கும் படங்களில். இந்த படத்தில் தான் டேய் டேய் அப்படின்னு அப்படியே ஒரு வில்லனை பார்த்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு முதல் முறையாக விஜய் பண்ண ஆக்ஷன் படம். நல்ல வெற்றிகரமாக ஓடின படம். ஒரு ரஜினி படம் பார்க்குற ஃபீல் அப்போது ஆடியன்ஸ்க்கு இருந்துச்சு. தொடர்ந்து ஒரு லவ் ஸ்டோரியாக பண்ணிட்டு வந்த காலகட்டத்தில் ஆக்ஷனும் விஜய்க்கு செட் ஆகும், ஆக்ஷன்லேயும் அவர் கொடி கட்டி பறக்க முடியும். ஆமாம், எமோஷனல். அது நம்ம திருப்பாச்சி தங்கச்சி சென்டிமெண்ட்டு, சிவகாசி அம்மா சென்டிமெண்ட் அங்கே எடுத்தோம். ஆனால் முதல்ல ஒரு தம்பி சென்டிமெண்ட்டு, பிரதர் சென்டிமெண்ட்டு, தம்பியோட காதலுக்காக குழந்தை ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். குழந்தை பறக்கக்கூடாதுன்னு வில்லன், அது புதுசாக வில்லனுடைய கேரக்டர் புதுசாக இருக்கும். அதில் அவனுடைய பொண்ணாக இருந்தாலும் அவள் வயிற்றுருக்க குழந்தை அதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏழைனாலே ஒரு தீண்டாமல் தானே. அது அந்த ஒரு சிசு வளர்ந்து தரை தொற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த குழந்தை பிறக்கும், சிறப்பாக அது வளரும்ட்டு அது ஒரு மோட்டிவேஷன். ஆமாம், அதெல்லாம் நிறைய விஷயம் இதில் புதுசாக இருந்துச்சு. முக்கியமாக வடிவேல் சார் காமெடி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சின்ன பகவதின்ட்டு ஒரு ட்ராவல், வடிவேலு விஜய் சாரோட காம்பினேஷன் இதில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் நிறைய படங்கள் வந்துச்சு. இருந்தாலும் சச்சின்லாம் படம் முழுக்க வரும். முதல்ல வடிவேல் விஜய் சார் காம்பினேஷன் இந்த படத்தில் தான் பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலாக 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆக்ஷன் படம் இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பகவதி எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம். ஏன்னா காதல் படங்களையும் நடிச்சிக்கிட்டு இருந்த தளபதி விஜய் அவர்களை முதலாக ஆக்ஷன் ஹீரோ மாற்றணும்னு நான் மெனக்கெட்டு பண்ண திரைக்கதை தான் அந்த பகவதி படம். அந்த படத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட பஞ்சு டேலாக்கு, ஏகப்பட்ட பில்டப் ஷாட்டு, ஆக்ஷன்ஸுக்கு ஸ்பெஷலாக கோரியோகிராஃப் பண்ணி, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி, ரிஹர்சல் பண்ணி, அதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் டெஸ்ட் ஷூட் பண்ணி, அதுக்கப்புறம் பகவதி படத்தில் நீங்கள் பார்த்த ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்திருக்கும். அந்த படத்தை எடுத்த லட்சுமி மேக்கர்ஸ் அந்த படத்துக்கு நான் கேட்டதெல்லாம் கொடுத்து செலவு பண்ணாங்க. அந்த படம் அதுக்கப்புறமாக தான் தளபதி அவர்களுக்கு திருமலை, கில்லி போன்ற வரிசையான திருப்பாச்சி, சிவகாசி போன்ற படங்கள்லாம் கொடுத்து அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாற்றுறதுக்கு தளபதிக்கே தைரியத்தை கொடுத்த படம்ன்றால் அது பகவதி. அதை நான் எந்த இடத்துலையும் ஆணித்தரமாக சொல்லுவோம். அது பகவதி படத்தினால தான் நமக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான பிளாட்ஃபார்ம் கிடைத்தது என்பது தளபதி என்பதுக்கே தெரியும். அந்த அளவுக்கு அந்த படம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு, ரசிகர்கள் அந்த படத்தில் அவர் பேசுகிற பஞ்சிட்டெல்லாம் கிளாப்ஸ் பண்ணி
அப்போ அவர் வந்து ஒவ்வொரு சண்டே ஒரு ஃபோட்டோ ஷூட் வைப்பார். அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து ரசிகர்லாம் பகவதியை பற்றி சிலகாட்சி பேசி அவருக்கு இனி நம்ம நிறைய ஆக்ஷன் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மேடையை அமைத்து கொடுத்த பகவதி என்பதாக எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிக்கும். தவிர அந்த படத்தில் வந்து இசையமைப்பாளர் தேவா அவர்களை இசையமைத்து கொடுத்த எல்லா பாட்டுமே ஹிட்டு. அதில் வந்து அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணது வந்து மியூசிக் கண்டக்ட் பண்ணது வந்து சபேஷ் முரளி சார் இருந்தால் கூட ப்ரோக்ராமிங் அந்த படத்தில் 2-3 சாங்க்கு வந்து எனக்கு ஸ்ரீகாந்த் தேவா பண்ணார். அதனால தான் பின்னாடி ஸ்ரீகாந்த் தேவாவோட நிறைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் வந்து ஒரு படம் நல்ல படமாகவும் என்டர்டெயின்மெண்டான படமாக வரணும். அந்த படத்தில் மொத்த டீமும் ஒர்க் பண்ணோம். அப்படி பகவதியில் என் கூட பணியாற்றின மொத்த டீம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பகவதி தான் ரீரிலீஸ் ஆக போகுது. படத்தை பாருங்கள். அந்த படம் வந்து உங்களை தேட்டரில் எப்படி அந்த ரிலீஸ் ஆன டயத்தில் உங்களெல்லாம் அந்த படத்தை கொண்டாட வைத்ததோ அதே கொண்டாட்டம் இன்றும் தேட்டரில் இருக்குங்கிறது தான் அந்த படத்தை ஒரு இயக்குனர் என்ற முறையில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தளபதி இப்போ அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ அவருடைய அரசியல் தொண்டர்களும் ரசிகர்களும் படத்தை பார்த்து கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.